அனைவருக்கும் வணக்கம். இந்த பருவநிலை மாற்றத்தில் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளை எப்படி எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கோம். முக்கியமாக வீடுகள் என்ன பண்ணணும் அப்படின்னு பேசணும். அப்புறம் வீடுகளை தாண்டி ஊருக்கான பொதுவான குளங்கள், கால்வாய்கள் எப்படி சரி பண்ணணும், எப்படி கவனிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசணும். இப்போ அடுத்து ரொம்ப முக்கியமானது ஒரு ஊருக்குள்ளே தண்ணி தினமும் எடுக்க 2 பேர் யாருன்னா வீடுகள்லேயும் தோட்டங்கள்லேயும். இப்போ வீட்டுக்கு என்ன செய்யணும்னு சொன்னோம். அப்போ தோட்டத்தில் இருக்கவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சி பார்க்குறீங்களோ 3 ஏக்கர் அதுக்கு மேலே இடம் உள்ளவங்க, 3 ஏக்கர் அதுக்கு மேலே இடம் உள்ளவங்க யாராக இருந்தாலும் அருகாமையில் இருக்கக்கூடிய வேளாண்மை பொறியியல் துறையில் போய் எங்களுக்கு ஒரு பண்ணைக்குட்டை அமைச்சு கொடுங்க அப்படின்னு ஒரு விண்ணப்பம் கொடுங்க. அந்த பண்ணைக்குட்டை விண்ணப்பத்துக்கு பார்த்திங்கன்னா, இப்போ அரசாங்கம் 500 பண்ணைக்குட்டைகள் புதுசாக இலவசமாக தோண்டி கொடுக்க போகிறாங்க. பெரிய பண்ணைக்குட்டைகள். முக்கியமாக 5 ஏக்கர் அல்லது அதுக்கு மேலே இடம் உள்ளவங்க நீங்கள் தாராளமாக இந்த அமைப்பை பண்ணிக்கலாம். இது உங்களுக்காக மிகவும் முக்கியமானது. ஏன்னா ஒரு தோட்டம் பெருசாக இருக்க அங்கே கிணறு, போர் இதோட தேவை அதிகங்க. நம்ம எந்த ஒரு விவசாயம் பண்ணணும்னாலும் தண்ணீர் முக்கியம். அந்த தண்ணீர் இருக்க வைக்கிறதுக்கு போர், கிணறுக்கு மேல் பகுதியில் இந்த பண்ணைக்குட்டைகள் அமைக்கிறது முக்கியம். பண்ணைக்குட்டைனா என்ன? குறைஞ்சபட்சம் 25 அடி நீளம், 25 அடி அகலம், 5 அடி பள்ளம் இப்படி கொண்ட ஒரு குழிக்கு பேர் தான் பண்ணைக்குட்டை. இது எவ்வளோ தூரம் வரலும் பெருசாகலாம். 40க்கு 40, 50க்கு 50, 60க்கு 60, 100க்கு 100, 100 அடி நீளம், 100 அடி அகலம். ஆழம் 5 அடி அல்லது 6 அடி இந்த மாதிரி தோண்டிக்கிறது நல்லதுங்க. இதில் என்ன நடக்கும் அப்படின்னாங்க, இப்படி ஒரு அமைப்பு இருக்கிறப்ப மழை பெஞ்சு வரக்கூடிய தண்ணீர் நேரடியாக இந்த குளத்துக்குள்ளே இறங்கும். ஒரு சில நேரம் நிலத்தோட அமைப்பு மேடு பள்ளமாக இருக்கிறப்ப நம்ம ஒரு வாய்க்கால் மாதிரி எடுத்து விழக்கூடிய தண்ணியெல்லாம் வலித்து இந்த குளத்துக்குள்ளே விழுகணும் அப்படின்னு நம்ம அமைச்சிக்கிட்டோம்னா, இந்த குளத்துக்குள்ளே தண்ணி நின்றுச்சுன்னா நிறையா நேரத்தில் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 90% இடத்துல மழை பெஞ்சால் தண்ணி நிற்காது. பெய்கிறப்ப நிறைஞ்சு நிற்கும். அடுத்த ஒரு மிஞ்சி போனால் ஒரு 5 நாள் நிற்கும். அதுக்கப்புறம் பூமிக்குள்ளே இறங்கிடணும். இறங்குறது நல்லது. ஆவியாக போகிறத விட பூமிக்குள்ளே இறங்குறது நல்லது. இந்த பண்ணைக்குட்டைகளை எல்லா பகுதி மக்களும் அமைக்கலாம். தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாவட்டத்தில் இருக்க எல்லா பகுதி மக்களும் அமைக்கலாம். முக்கியமாக டெல்டா பகுதியில் அமைக்கணுங்க. டெல்டா அப்படிங்கிறப்ப இந்த கடலோரத்துலேருந்து வந்தோம்னா நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர் இந்த 3 இடமுமே கொஞ்சம் கழித்தன்மை அதிகம் உள்ள மாவட்டங்கள். அதுக்கு மேலே இருக்க மாவட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தஞ்சாவூர், திருச்சி, இந்த பக்கம் புதுக்கோட்டை, அந்த பக்கம் அரியலூர், அந்த பக்கம் கடலூர். இந்த அமைப்பை எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு ஊர்லேயும் குறைந்தபட்சம் ஒரு 2 அல்லது 3 ஒன்றியம் தாங்க அதிகமான கழித்தன்மை உள்ளது. அதை சுற்றி இருக்கக்கூடிய மணல் பாங்கான இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மணல் பாங்கான இடம் எல்லாத்துலேயுமே நீங்கள் கண்டிப்பாக பண்ணைக்குட்டைகள் தோண்டணும். இந்த பண்ணைக்குட்டைகள் டெல்டா மாவட்டத்தோட என்ன முக்கியத்துவம் அப்படின்னா, நம்ம தோண்டும்போது மேலே களிமண் வந்தாலும் கீழே ஒரு 2.5-3 அடிக்கு கீழே மணல் திட்டு வர வாய்ப்பு இருக்குது. அப்போ வரக்கூடிய தண்ணீர் தேங்கி நிற்கிறப்ப அந்த மணல் திட்டு வழியாக கீழே போய் நம்மளுடைய போர், கிணறுக்கு ஏற்ற மாதிரியோ அல்லது பிற வகையில் எடுக்கிற மாதிரியோ நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்தும். எங்கே செய்யணும்? காவேரி கொள்ளிடத்தோட வடக்கு பகுதியில். இப்படி செய்கிறப்ப தஞ்சாவூரில் ஆரம்பித்து திருவாரூர், மயிலாடுதுறை இது வரையிலும் உள்ள பகுதிகளுக்கு ஒரு பொதுவான தண்ணீர் உள்ளே போகிற வசதியாக இருக்கும். ஏன்னா டெல்டாவில் இங்கே பாருங்கள், இது கடல் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கடலுக்கு முன்னாடி களிமண் இருக்குது. இந்த களிமண்ணில் பொத்துக்கிட்டு நம்ம தண்ணி உள்ளே அனுப்ப முடியாது. இந்த களிமண்ணை தாண்டின இடம் இருக்குது பார்த்திங்களா, இந்த களிமண்ணில் இருக்கிற தாண்டின இடம் வழியாக தண்ணீரை உள்ளே அனுப்பிச்சு இதை கீழே கொண்டு போய் இந்த களிமண் திட்டுக்கு கீழே கொண்டு போய் அடிக்கணும். இப்படி செஞ்சோம்னா, முந்தி காலத்தில் ஞாபகம் இருக்குங்களா, வேளாங்கண்ணியில் போய் ஹோட்டலில் தங்குறப்ப நீங்கள் கேட்டிங்கன்னா பார்க்கலாம், போர் எவ்வளோ ஆழம் போட்டிங்க அப்படின்னா 10 அடிம்பாங்க. இன்றைக்கி போய் பாருங்கள் 100 அடி வரலும் போயிட்டாங்க. மிக குறுகிய தூரத்தில் கடல்லேருந்து இருக்கிறவங்க அப்படி. அதனால் என்ன ஆகும்னா கடல் தண்ணி உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும்.
அப்போ நம்ம டெல்டா மாவட்டத்தில் எங்கேருந்து தண்ணி உள்ளே நுழையணுமோ அந்த மணல் பாங்கான ஒன்றியங்களில் பண்ணைக்குட்டைகள் அமைச்சுக்கிட்டோம்னா பூமிக்கு கீழே நிலத்தடி நீர்மட்டத்தை எப்பவும் நிலையாக வச்சுக்கலாம். செஞ்சு பாருங்கள். மீண்டும் சந்திப்போம்.